ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் அரிசி பருப்பு மோதகம் தான் எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அது கூட ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கழுவிட்டு வந்துக்குவோம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நீங்க எந்த கப்புல அரிசி எடுக்கிறீங்களோ அதுல 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை மூடி வச்சுக்குவோம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். இதுல இருந்து தண்ணியை வடிச்சிட்டு வந்துருவோம். நல்ல தண்ணியை வடிச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்ப காய வச்சுக்குவோம். இப்ப இது வெள்ளை துணியை போட்டுட்டு அதுல இத போட்டுக்குவோம். போட்டு நல்லா காய வச்சுக்குவோம். நெல்லையே ஃபேன் காத்துலயே காஞ்சா போதும், வெயில்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரிசியும் பருப்பும் நல்லா காஞ்சிருச்சு. இப்படி பிடிச்சோம்னா கையில 1-2 தான் ஒட்டி இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இப்ப இது காஞ்சிருச்சு. இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திக்குவோம். இது இப்படியே இருக்கட்டும். இப்ப ஸ்டவ்ல ஒரு தவா வச்சுக்கிட்டு அதுல இந்த அரிசியையும் பருப்பையும் போட்டுக்குவோம். போட்டு இந்த அரிசியும் பருப்பையும் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குவோம். இப்ப இது வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சுக்குவோம். பவுல்ல மாத்திக்குவோம். இதை ஆற வச்சுக்குவோம். இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்குவோம். மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இதை ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துக்குவோம். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்ல ஒரு தவா வச்சிருக்கேன். அதில் ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் 1 கப்பு எடுத்தேன், அதுக்கு 3/4 கப்பு வெல்லம் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டா 1 கப்பு கூட போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஜாஸ்தி போட்டுக்கோங்க. கூட்டியோ குறைச்சியோ உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3/4 கப்பு போட்டிருக்கேன். இதை கரைச்சிக்குவோம். இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிக்குவோம். பாகு வைக்கணும்னு அவசியம் இல்லை, கரைச்சிக்கிட்டா போதும். கரைக்கிறது எதுக்குன்னா இந்த வெல்லத்தில் மண் தூசி எல்லாம் எதுவும் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். கரைச்சிட்டு வடிகட்டிக்குவோம். இப்போ வெல்லத்தை கரைச்சாச்சு. இதை இறக்கிக்குவோம். இப்போ ஸ்டவ்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இல்லை நான்ஸ்டிக் பாத்திரமோ இல்லை நல்லா குக்கர் மாதிரி அடிகனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். எதில் தண்ணி அரிசி அளந்தோமோ அதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஏர் பபிள் வந்தாலே போதும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏர் பபிள் வந்தோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம பிடிச்சி வச்ச இந்த அரிசி பருப்பையை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். குக்கரில் வச்சு ஒரு ஸ்டீம் விட்டு கூட எடுக்கலாம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இதில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இதில் ஊற்றிக்குவோம், வடிகட்டிக்குவோம். இது கூட ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலந்துட்டு இது கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் திக்காகி அடியில் பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டாமல் வர மாதிரி கிளறி விடுங்க. இதை மூடி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ தண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு, அடியிலையும் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை இறக்கிடுவோம். இப்போ இந்த கலர்னதை ஒரு பாத்திரத்தில் பவுலில் மாற்றிட்டு ஆற வச்சுக்குவோம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. நல்லா கலந்துக்கிட்டு நான் ஒரு
இடியாப்பு தட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்குவோம். கையிலையும் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிட்டு இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து மோதகம் மாதிரி இந்த மாதிரி ஷேப் பண்ணி கூட வச்சுக்கலாம். கையிலேயே இந்த மாதிரி ஷேப் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் இல்லாட்டின்னு கடையில் இந்த மாதிரி மோல்டு விற்கிது இல்லையா, மோதக மோல்டு, அதில் உள்பக்கம் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து இது உள்ள நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு அந்த அச்சு நல்லா தெரியும். இந்த மாதிரி வெறியா இருக்கும்ல, அந்த மாதிரி அச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். அருமையான மோதகம் கிடச்சிடுச்சு. உருண்டையாக கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது சூடாகட்டும். இப்போ நான் செஞ்ச இந்த மோதகத்தட்டை தண்ணி சூடானோன்னு இந்த மோதகத்தட்டை வச்சு இதை மூடி ஸ்டவ்வை மீடியமில் வச்சு 10லேருந்து 12 நிமிஷம் வேக விடுங்க. வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துருவோம். எடுத்துட்டு கொஞ்சம் இது தட்டிலேயே இருக்கட்டும். இன்னொரு தட்டையும் வச்சுக்குவோம். இதையும் 10லேருந்து 12 நிமிஷம் வேக வைப்போம். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ எல்லா முதலும் வேக வச்சு எடுத்தாச்சு. எடுத்தோன்னு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த தட்டையும் எடுத்தாச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இந்த மோதகத்தை நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு வச்சு படைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அருமையான டேஸ்டியான பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.